யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. எம்மாடி மருமகளே, இந்த பால்ல கொஞ்சம் குங்குமப்பூ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை கொஞ்சம் குடி. நல்லா பிறக்க போற குழந்தை வெள்ளை வெள்ளைன்னு செவப்பா இருக்கும். இல்லத்த, நான் இப்பதான் ஃப்ரூட் சாப்பிட்டேன். இது உடனே குடிச்சா எனக்கு வாமிட் வருமே. ஏல்மா, இந்த மாதிரி நேரத்துல வாந்தி வரதெல்லாம் சகஜம்தான். அதுக்காக எதுவும் சாப்பிட வைக்காம இருக்கக்கூடாது. நல்லா சாப்பிடணும். அப்பதான் குழந்தை நல்லா ஆரோக்கியமா பிறக்கும். வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும்னு கண்டிஷன் போட்டு என் பையனை கட்டிட்டு போயிட்டேன். இல்லைன்னா நானாவது உன்னை பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஏன் சுகந்தி, முடிஞ்சு போன கதையினா இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? அட, என்ன இருந்தாலும் எனக்கும் மனசுல கொஞ்சம் ஆதங்கம் இருக்கும்ல. என் பையன் என் வீட்டு பக்கமே வர்றதில்ல. கீர்த்திக்கு கல்யாண வயசு வந்தாச்சு. அவ கல்யாணத்தை எடுத்து நடத்தணும். அதை பத்தி இன்னும் ஒரு பேச்சு கூட ஆரம்பிக்கல. கிருஷ்ணாவுக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்லை. நல்லா படிச்ச பையன். அவன் செய்ய வேண்டிய நேரத்தில் எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து போட்டு செய்வான். நீ அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காத. அம்மாடி கயல்மா, இந்த பாலை கொஞ்சம் குடிச்சிடுறா. சரிங்க அத்தை. அப்புறம் கயல் தங்கம், உனக்கு பிடிச்சது எதுவாக இருந்தாலும் கேளு, அத்தை சமைச்சு தரேன். இந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணும். உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு. எதுக்கு சங்கடப்படுத்திக்கிட்டேன்னு நினச்சிக்கிட்டு சொல்லாமே இருந்துடாத. சரிங்க அத்தை, வேணும்னா கேட்குறேன். இங்கே பாரு கையில், என்னதான் ஆதி நீ கூட பிறந்த பொறப்பா நினைச்சாலும் அவன் சித்தப்பாவோட பையன் தானே. சொத்து பத்திலெல்லாம் அவனுக்கு பங்கு கொடுக்கணும்னு நினைச்சிடாத. ஏன்னா உனக்குன்னு ஒரு வாரிசு வருது. ஏ சுகந்தி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? என்ன லட்சோக்கா, எதுக்கு கோவப்படுற? நான் என் மருமகளுக்கு புத்திமதி தானே சொல்லிட்டு இருக்கேன். நல்ல புத்திமதி சொன்னேன். ஆளப்பராள உனக்கு தான் புத்தி மாறி போச்சுன்னு நினைக்கிறேன். மருமகளே, நீ சொல்லு, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? ஆதி உன் கூட பிறந்த பொறப்பே இல்லை தானே. என்னத்த இப்படிலாம் பேசுறீங்க? வெளியே நான் கல்யாணம் பண்ணி போனா இவங்க ரெண்டு பேரையும் பெரிய வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருமேங்கிறதுக்காக தான் நான் கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வீட்டோட மாப்பிள்ளை ஆக்குனதும் அதுக்காக தான். ஆதி கூட பிறந்த தம்பி இல்லைதான், ஆனால் அவனை என் பையன் மாதிரி தான் நான் வளர்த்தேன். எனக்கு பிறக்க போகிற குழந்தை கூட எனக்கு ரெண்டாவது தான். ஆதி தான் எனக்கு குழந்தை. இப்படி சொத்து அது இதுன்னு பிரித்து பேசினா அவன் மனசு ரொம்ப வருத்தப்படும். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இப்படி பேசாதீங்க அத்தை. அடே, அது இல்லம்மா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஏ சுகந்தி, கொஞ்ச நேரம் வாய மூடு. அந்த பிள்ளை மாசமா இருக்கு. அதுகிட்ட போய் தேவையில்லாதெல்லாம் பேசி அதை மனசு கஷ்டப்படுத்திட்டு இருக்க. கைமா, நீ உள்ள போ. அட என்னக்கா, விவரம் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? மொத்த சொத்தும் கையில் பேர்ல தான் இருக்கு. இந்த விவரமெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என் பையனை வீட்டோட மாப்பிள்ளைய அனுப்புறதுக்கே சம்மதிச்சேன். அவன் என்னடானா அங்கேயே போய் அண்டிக்கிட்டான். இந்த பிள்ளை பாட்டுக்கு அந்த பையனை பையன் மறைங்குது. பாதி சொத்தை அவன் பேர்ல எழுதி கொடுத்துட்டா அம்பிட்டு தான். நான் என்ன நினைச்சு என் பையனை வீட்டோட மாப்பிள்ளைய அனுப்பினனும் அந்த கனவு நடக்காமே போயிடும். சி, உனக்கு வெக்கமாலே அப்படி பேசுறதுக்கு? ஏற்கனவே இப்படிதான் அவசரம் இவசனன்னு ஏதோ விளங்காதனுக்கு கட்டி கொடுத்து பிரியா வாழ்க்கையை நாசமாக்கினேன். இப்பதான் அந்த பிள்ளை கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அடுத்து கிருஷ்ணா வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்கு அடி போடுற. என் பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது அவ்வளோ பெரிய குத்தமா? பசங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பே இல்லை. ஆனா இப்படி பேராசை பிடிச்சி அலையிற பாரு, அதுதான் ரொம்ப தப்பு. பாவம் அந்த பிள்ளை மாசமா இருக்கிற நேரத்துல இப்ப என் மனசை கஷ்டப்படுத்துவ. அட போங்கக்கா, உங்களுக்குலாம் விவரமே புரிய மாட்டேங்குது. இந்த காலத்துல எல்லாமே பணம் தான். கடையில போய் கொஞ்சம் அன்பு தரேன், கொஞ்சம் அரிசி கொடுங்கன்னு கேட்டா தருவானா? தரமாட்டான். அந்த மாதிரிதான் இந்த காலத்துல பணம் தான் எல்லாமே. நீலாம் என்ன மனுஷியோ? ச்சே. ஏங்க, நாளைக்கு காலையில நமக்கு கல்யாணம். இது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாமே கனவு மாதிரி இருக்கு. நாளைக்கு உங்க ஒய்ஃபை உங்க பக்கத்துல இருப்பேன். எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? ஏங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எத்தனை குழந்தை பெற்றுக்கலாம்? மகா, நம்ம ரொம்ப அவசரப்படுறோன்னு தோணுது. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. இப்போ இந்த கல்யாணம் அவசியமா? நீயே சொல்லு. உங்க வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்க தான், ஆனா பொறுமையா பேசி சம்மதம் வாங்கிடலாம். அவங்க மனசை மாத்தி அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் நடந்தா தானே நல்லா இருக்கும். நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க. இவன் என் வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்க. நீங்க என் கழுத்துல தாலி கட்டிட்டா அப்புறம் யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது. அதுக்காக தான் நான் இவ்வளோ அவசரப்படுறேன். நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இப்பவும் நிறுத்திடலானே பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க, என் நிலைமையை நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. புரியாம இல்லடி, நீ யோசிச்சு பாரு. 20 வருஷம் வளர்த்துருக்காங்க. அவங்க சம்மதமும் இதுல ரொம்ப முக்கியம். நீங்க திரும்ப திரும்ப அதே பேசுறதுனால நான் என் மனசை மாத்திக்க போறதில்ல. பேச்சை விடுங்க. நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு குழந்தை பெற்றுக்கலாமா இல்ல ரெண்டா? இப்போ இது ரொம்ப முக்கியம் பாரு. எனக்கு இதுதான் முக்கியம். சொல்லுங்க இவன், நம்ம ஒன்று பெற்றுக்கலாமா இல்ல ரெண்டா? ஏய் லூசு, இப்போ இதெல்லாம் பேசக்கூடிய வயசுல நீ வாய் முடி. ஆஹா, இப்ப பேசாம ஒரு 50
வருஷம் கழிச்சு கிளவி ஆனதுக்கு அப்புறம் பேசலாமா? இந்த வாய்க்கு மட்டும் குறைச்சலே இல்லடி. என்ன இது கூட இல்லைன்னா உங்களால சமாளிக்க முடியுமா? பாரா. ஏங்க நீங்க வேணான்னு சொல்லும் போது மனசு ரொம்ப படபடன்னு அடிச்சுக்குது. நீங்க கல்யாணத்தை நிறுத்திட மாட்டீங்கல்ல? இங்க பாருடி புட்டி, உனக்கு நான் ஒரே ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரேன். இந்த ஜென்மத்துல நீ தான் என் பொண்டாட்டி. அது என்னைக்குமே மாறாது. என்னைக்கா இருந்தாலும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன். அது ஓ மேல ப்ராமிஸ், நம்ம காதல் மேல ப்ராமிஸ். ஆனா இப்போ நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னு கேட்டா அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நீ எதுவா இருந்தாலும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருந்துக்கோ. ஏங்க கல்யாணத்தை நிறுத்த போறீங்களா? ஏங்க அமைதியா இருக்கீங்க? வாயை திறந்து பதில் பேசுங்க. யுவன், இத்தனை வருஷத்துல நான் ஹாப்பியா இருந்ததே உங்க கூட தான். 20 வருஷம் நான் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். எல்லாத்தையும் எனக்குள்ளேயே போட்டு புதைச்சிருக்கேன். நான் எத்தனையோ நாள் பாசத்துக்காக ஏங்கி இருக்கேன். எல்லாமே எனக்கு கிடைச்சது உங்ககிட்ட தான். தயவு செஞ்சு என்னை ஏமாத்திராதீங்க. ஏய் புட்டி, என் கண்ணை பாரேன். ஏய் இங்க பாருடி. எப்பவுமே நான் உன்னை ஏமாத்திர மாட்டேன் மகா. நீ ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என்னைக்கா இருந்தாலும் நீ தான் என் பொண்டாட்டி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா என் மனசில் இருக்கிறதையும் எல்லாரும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. எனக்கு படிப்பு ஒரு பக்கம், அதுக்கப்புறம் உங்க அம்மா அப்பா, அடுத்து உன்னோட ஃப்யூச்சர் எல்லாமே ரொம்ப முக்கியம். இதை பற்றிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் நான் அதிகமாகவே யோசிக்கிறேன். ஏன் எல்லாரும் நம்ம கல்யாணத்தில் இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியலடி. ஆனால் ஏன் பக்கம் நியாயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்க முடிவா என்னதான் சொல்ல வரீங்க? நாளைக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு தோணுது. நீ மட்டும் சம்மதிச்சினா அவங்க கிட்ட பேசி புரிய வைக்கலாம். மகா, நீங்க திரும்ப திரும்ப அதையே பேசும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு யுவன். உங்களுக்கு என் நிலைமை புரியுதா இல்லையான்னு கூட தெரியல. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு நீங்க வேணாம்னு சொல்றது அது எனக்கு எவ்வளவு வலியை கொடுக்கும். ஏன் சுச்சுவேஷன்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு மகா. எனக்கு ஒன்றும் புரியாம இல்லை, ஆனா எனக்கு பயமா இருக்கு. என் அப்பா அம்மா எங்கிட்ட இருந்து நிரந்தரமா உங்களை பிரிச்சிருவாங்களோங்கிற பயம் இருக்கு. அன்னைக்கு பஞ்சாயத்து நடக்கும்போது ஆன்ட்டி சொன்னாங்களே, உங்களை ஆக்சிடென்ட் பண்ண வச்சது கூட ஏன் அம்மா அப்பா தானே. அப்படி இருக்கும்போது அவங்கள எப்படி என்ன நம்ப சொல்றீங்க? உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்கு அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. உங்களை கொலை பண்ண துணிஞ்ச அவங்களுக்கு மகளா இருக்கிறத விட உங்களுக்கு மனைவியா இருக்க தான் நான் விரும்புறேன். உங்க கூட ஒரு நாள் நான் வாழ்ந்தா கூட போதும். எனக்கு இந்த ஜென்மமே வேண்டாம். நான் அடுத்த நொடியே இறந்து போக கூட தயாரா தான் இருக்கேன். நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன். ஆனா நீங்க என்னடாண்ணா என்ன வேணான்னு இந்த நொடி வரைக்கும் எங்களை கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க. மகா, உன்னை மொத்தமா நான் என் வாழ்க்கையை விட்டு தூக்கி எறிய நினைக்கல. என்னைக்கா இருந்தாலும் நீ தாண்டி என் பொண்டாட்டி. ஆனா இப்போதைக்கு வேணாம் தானே சொல்றேன். என்னைக்கா இருந்தாலும் நான் தானே உங்க பொண்டாட்டி. இப்பவே தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நடக்கிறத 2 பேரும் சேர்ந்து ஃபேஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கோலுக்கு என்னைக்குமே தடையா நான் இருக்க மாட்டேன். உங்க படிப்பை முடிக்கிற வரைக்கும் நான் உங்களை என்ன தொந்தரவும் பண்ண மாட்டேன். இதயம் ஒன்றல்லவா, எனதல்லதும் உனதல்லவா. எதை கேட்ட போதும் தரக்கூடுமே, உயிர் கூட உனக்காய் விடக்கூடுமே. தருகின்ற பொருளாய் காதல் இல்லை, தந்தால காதல் காதல் இல்லை. கண்ணீரை கடிச்சதும் என்னாக போகுது? அதான் நாளைக்கு என்ன மொத்தமா அளவைக்கு போறீங்களே. நீ அழுகிறத என்னால இப்படி பார்க்க முடியலடி. முதல்ல அழுகி நிறுத்து. நீங்க கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன்னு சொல்லுங்க, நான் என் அழுகையை நிறுத்துறேன். சரிம்மா, நான் கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன். நீங்க இப்ப என்ன சமாதானப்படுத்துறதுக்காக ஒன்றும் சொல்லலையே. உண்மையாவே கல்யாணத்தை நிறுத்திட மாட்டீங்கல்ல? நீ ஆசைப்பட்டதை நான் எப்பவுமே நிறைவேற்ற வேண்டி. நம்ம கல்யாணம் நீ நினைச்ச மாதிரியே நடக்கும். நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன். கண்ணே கண்ணே காதல் செய்தார் காதல். ஏங்க சிட்டிக்குள்ள இருந்துட்டு இப்படி ஒரு பிளேஸ் பார்க்கறதெல்லாம் ரொம்ப அருமையா இருக்குல்ல. சுத்தி பாருங்களேன், மரம் செடி கொடி பச்சை பசேன்னு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு.
சுத்தி பறவைகளோட சத்தம் கேட்டுட்டே இருக்கு. ரொம்ப அழகா இருக்குல்ல? என் பொண்டாட்டியோட அழகுக்கு முன்னாடி எதுவுமே நிகரில்ல. ஆ, சும்மா. ஏய், நிஜமா தாண்டி பொண்டாட்டி. பூத்து குலுங்கும் நந்தவனம் மாதிரி என் பொண்டாட்டி என் பக்கத்துல இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு பெருசா தெரியல. ஐயா, இதெல்லாம் ரொம்ப ஓல்டு. சும்மா டைலாக் அடிச்சு விடாதீங்க. சரிங்க மேடம், காலையிலேயே நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க போல. இப்போ அதுக்கு என்ன? இல்ல, லைட்டா பகல்லையே ஒரு ரொமான்ஸை போடலான்னு பார்த்தேன். ஏங்க நீங்க வேற, சும்மா இருங்க. இப்ப வரைக்கும் சும்மா தானடி நிக்கிறேன். இதுக்கப்புறம் தான் வேலையே ஸ்டார்ட். சி, போங்கங்க. ஏங்க வேணாம், தோட்டத்துல நிக்கிறோம். யாராவது பார்த்தாங்கன்னா அசிங்கமா போயிரும். ஏய், ஏன் பொண்டாட்டிய நான் கொஞ்சறேன், இதுல என்னடி அசிங்கம்? அதுக்குன்னு இப்படியா பகல்ல? ஏங்க கை எடுங்க. கை எடுக்கணுமா? சரி, ஒன்னு கொடுங்க, நான் எடுக்கிறேன். ஆ, என்னது? தெரியாத மாதிரியே நடிக்காதீங்க. ஒன்னு கொடுங்க, நான் கை எடுக்கிறேன். நீங்க இருக்கீங்களே, என்னாலலாம் முடியாது. சரி, அப்போ நான் ஒன்னு கொடுத்துக்கிறேன். ஏங்க வேணாம். ஆனா எனக்கு வேணுமே. கைக்குள்ளே உருண்டு நிற்கும் முத்து போல் என் பெண்மை திறந்து நிற்கிறதே. திறக்காத சிப்பி என்னை திறந்து கொள்ள சொல்கிறதா? என் நெஞ்சும் மறண்டு மிஸ்டர் அருண், என் பொண்டாட்டி பாத்தீங்களா? என்ன அருண், பகலியே ரொமான்ஸா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க என்ன கேட்டீங்க? நானும் ரொம்ப நேரமா தேடி பாக்குறேன், என் ஒய்ஃபை காணோம். அதான் உங்ககிட்ட கேட்டேன். நித்யாவா? அவங்க ஆதி கூட ஆத்தங்கரைக்கு போனாங்க. எனது ஆதி கூட ஆத்தங்கரைக்கு போனாளா? ஐயோ, என் பொண்டாட்டியை காப்பாத்தி ஆகணுமே. நீங்க உங்க ரொமான்ஸை கண்டினியூ பண்ணுங்க, நான் வரேன். இவர் இதுக்கு இப்படி பயந்து ஓடுறாரு? ஆதி கூட தானே போயிருக்காங்க. இப்ப அது ரொம்ப முக்கியம் பாருங்க. அதானே, அவங்க கதையெல்லாம் நமக்கு எதுக்கு? நம்ம ரொமான்ஸை கண்டினியூ பண்ணலாம். ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. நம்ம உள்ள போலவாங்க. லட்சுவும் அதித்தியும் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்கள போய் பாத்துக்கலாம். அதெல்லாம் இந்த வீட்டில் அவளை பார்த்துக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நோ ப்ராப்ளம். ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். நீங்க இருக்கீங்களே, சரி கொடுத்துட்டு டக்குன்னு எடுத்து காலி பண்ணுங்க. ஏய், நான் இன்னும் கல்ல கதலனா கொடுத்துட்டு இடத்த காலி பண்ணுங்கிற. கொஞ்ச நேரம் ஏறடி, அதை அப்படியே ஃபீல் பண்ணி தானே வரும். இடையில வந்து இவர் கெடுத்துட்டாரு, மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்ல. நீங்க இலையில இழுக்கிறதுக்குள்ள அடுத்த ஆள் வந்துருவாங்க. அதெல்லாம் இனி யாரும் வர மாட்டாங்க. இப்ப பாரு அருண். நான் தான் சொன்னல. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். என் ஒய்ஃப் எங்க போயிருக்கான்னு சொல்ல முடியுமா? ரொம்ப நேரமா நான் வீடு ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், ஆளை காணோம். உங்க ஒய்ஃப் தானே ஆதி கூட ஆத்தங்கரைக்கு போயிருக்காங்க. என்னது? புரியல பிரியா, மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்க. ஆதி கூட ஆத்தங்கரைக்கு போயிருக்காளா? அட ஆமாங்க, அங்கதான் போயிருக்காங்க. என் நண்பன் என் வாழ்க்கையில எல்லாம் உழ வைக்க மாட்டானே, எப்படி? நீங்க ரெண்டு பேரும் உங்க ரொமான்ஸை கண்டினியூ பண்ணுங்க, நான் வந்துடுறேன். என்னங்க இது, வரிசையா வந்துட்டு இருக்காங்க. அடுத்த யாரும் வரதுக்குள்ள நம்ம இங்க இருந்து எடுத்து காலி பண்ணிடலாம். அதான் போயிட்டான்ல, இதுக்கப்புறம் யார் வர போறா? நம்ம கண்டினியூ பண்ணலாம். எதுக்கு சிரிக்கிற இப்போ? இல்ல இதுக்கு மேலேயும் இதை கண்டினியூ பண்ணுமான்னு யோசிச்சுக்கோங்க. அடுத்து யாராவது ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி குறுக்க வந்துருவாங்க. பிரியா, கீர்த்தியை பாத்தியா? ஏண்டா ஆளாளுக்கு என் வாழ்க்கையிலேயே குறுக்க வரீங்க? சாரிக்கா, டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ? டேய், அதான் ஆளாளுக்கு சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் சொல்லி சொல்லி குறுக்க வரீங்களே, என்னன்னு சொல்லிட்டு கிளம்பு. மாமா, நீங்க கோவப்படுறீங்க. இப்போ உனக்கு என்னடா வேணும்? உன் பொண்டாட்டியை காணுமா? இல்ல மாமா, நான் என் பொண்டாட்டியை தேடி வரல. கீர்த்தியை பாத்தியாக்கா? ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், ஆளை காணோம். இந்த ஆதி வேற பழைய மாதிரி நான் வெறுப்பேற்றுறதுக்காக ஓவரா பண்ணிட்டு தெரியறான். அதான் அவனை தேடிட்டு இருக்கேன். கீர்த்தி ஆதி கூட ஆத்தங்கரைக்கு போயிருக்கடா. என்னது? அவன் கூட ஆத்தங்கரைக்கு போயிருக்கலாம்? அக்கா, நீ அவளை அனுப்பி வச்சுட்டு சும்மா நின்றுட்டு இருக்க. ஏய், போறவளை தடுத்து நிறுத்த முடியும்? அக்கா, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. அவளை நீ தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. டேய், போறவளை எப்படிதான் தடுத்து நிறுத்த முடியும்? இங்க இருந்தா என் தங்கச்சிக்கு பாதுகாப்பே இல்ல. நான் போய் என்னன்னு பாக்குறேன். ஏண்டி ஆளாளுக்கு வந்து சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் சொல்லி சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. நான் தான் சொன்னல, தோட்டத்துல நிக்கிறோம், யாராவது வருவாங்கன்னு. கடைசியில எல்லாரும் சேர்ந்து ரொமான்ஸ்ல மண்ணலி போட்டுட்டாங்க. சரி வா. ஏங்க அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பக்கம் யுவன் என்னடானா கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன்னு அவன் ஒரு குண்டத்துக்கு போடுறான். இந்த பக்கம் இவங்க 3 பேர் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்றது? நம்ம இங்க விட்டு ரொமான்ஸ் உள்ள போய் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்ஸ் ஆதி, இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டீல. இதுக்கப்புறம் நீ கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம். சரி, அந்த பக்கமா போய் குளிங்க. மச்சான், எங்க 3 பேரையும் கூப்பிட்டு நீங்க ஆத்தங்கரைக்கு வந்தது பெர்சிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான்.
அது என்னமோ உண்மைதான். என் பொண்டாட்டிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு என் தோலை வச்சு தொங்க விட்டுருவா. ஆதி, மேரேஜ் லைஃப் அப்போ ஜாலியாக தான் இருக்கும் போல. ஆமாமா, ரொம்ப ஜாலி தான். ச்சே, நான் உன்னை மிஸ் பண்ணிட்டேன் ஆதி. இதே மாதிரி அப்பவே திரும்பி நீ நல்லவனா இருந்திருந்தீனா நானே உன்னை கல்யாணம் பண்ணியிருப்பேன். அப்போ நந்து என்ன பண்ணிருப்ப? அவனை கழட்டி விட்டுற வேண்டியதான். ஹலோ ஹலோ, 2 பேரும் முதல்ல நிறுத்துங்க. மறுபடியும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாதீங்க. எங்க அக்கா வாழ்க்கை அவ்வளவுதான். ஏய் நீ வேற, இதெல்லாம் சும்மா. ஏன் பெருசுக்கே நான் இப்பவும் துரோகம் பண்ண மாட்டேன். அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். சரி, நீங்க கிளம்புங்க. டேய் ஆதி, அடடே வா மாம்சு. என்ன எல்லாரும் இந்த பக்கம்? இப்ப எதுக்கு இவங்களெல்லாம் நீ ஆத்தங்கரை கூட்டிட்டு வந்திருக்க? அட மாம்சு, வீட்டுல இருக்கிறதே 2 பாத்ரூம் தான். அதுல ஒவ்வொருத்தரா குளிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு வந்தேன். ஏன் அவங்களுக்கு வரதுக்கு வழி தெரியாதா? ஆமா, என் தங்கச்சி யார் கூட்டிட்டு வர சொன்னது? அவரை திட்டாத, நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன். அப்படி சொல்லி கீர்த்து குட்டி. டேய், என் தங்கச்சியை குட்டிக்கிட்டீனா பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். மாம்சு, நீ எதை செய்யாதன்னு சொல்றியோ அதைத்தான் நான் செய்வேன். டேய், உன்னை அப்புறம் கவனிச்சுக்கண்டா. கீர்த்தி, நீ ஒன்னும் ஆத்துல எல்லாம் குளிக்க வேண்டாம், வீட்டுக்கு வா. அண்ணே, லூஸ் அண்ணி, இங்க பாரு ஆத்துல எவ்வளவு தண்ணி போகுதுன்னு. அதுல குளிச்சா ஜாலியா இருக்கும். நீ வேணா கிளம்பு, ஆதி எங்களை பத்திரமா கூட்டிட்டு வந்துருவான். ஏய், ஆரஞ்சிரும் பாத்துக்கோ. அட போனேன், சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. என்னது காமெடி பண்றேனா? மச்சான், கீர்த்தியே நித்யாவை கூட்டிட்டு வந்ததெல்லாம் ஓகே. அவங்க உன் எக்ஸ். ஏன்டா ஏன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்த? டேய் வினோத், உனக்கு முன்னாடியே அவ உனக்கு அத்தை பொண்ணுன்னு சொல்ல வந்தடா. ஓ, அதான பார்த்தேன். பயந்தே போயிட்டே ஒரு நிமிஷம். சே, ஏங்க, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்களும் ஆத்துல குளிக்க போறீங்களா? சே, சும்மா தான் வந்தேன். அப்புறம் நித்யா, நீ எதுக்கு இங்கெல்லாம் குளிச்சுக்கிட்டு? இங்கெல்லாம் தண்ணி அவ்வளவு சுத்தமா இருக்காது. நீ வீட்டுக்கு வா. ஏங்க, ஆத்து தண்ணியை சுத்தமா இல்லைன்னு சொன்ன முதல் ஆள் நீங்க தான். பாருங்க, தண்ணி எவ்வளவு அருமையா இருக்குன்னு. அந்த பக்கமா போய் நாங்க குளிச்சுட்டு வந்துடுறோம். நீங்க வேணா இங்கே வெயிட் பண்ணுங்க, இல்லைன்னா கிளம்புங்க. நாங்க ஆதி கூட வரோம். ஆதி எங்களை பத்திரமா பாத்துப்பான். ஆமாமா, நான் பத்திரமா 3 பேரையும் பார்த்துப்பேன். நீங்க 3 பேர் எதுக்கு இருக்குமா நிக்கிறீங்க? கிளம்புங்க. எப்படி பாலுக்கு காவல் பூனையா? ஒன்ன நம்பிலாம் எங்க பொண்டாட்டியை விட்டுட்டு போக முடியாது. நாங்களும் இங்கே தான் இருப்போம். அப்புறம் என்ன, எங்க பாதுகாப்புக்கு நீங்க 4 பேரும் இங்கே நில்லுங்க. நாங்க போய் குளிச்சுட்டு வந்துடுறோம். நித்யா, அவங்க 2 பேரும் போயிட்டாங்க பாரு, நீ போ. இல்லைங்க, இது வரைக்கும் ஆதிதான் எனக்கு கூட்டிட்டு வந்தான். நான் ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்க கால் வலிக்கிட்டே இருக்கு. அதான். அதுக்கு இல்ல, அங்க கொண்டு போய் விடுற வரைக்கும் ஆதி கையை பிடிச்சிட்டு நடந்துட்டா வலிக்கு கீழே விட மாட்டேன்ல. ஏய், உன் புருஷனாடி என் கையும் பிடிச்சி நட, நான் வேணா கூட்டிட்டு போறேன். அட டாக்டர், உங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இருக்காது. நானே கொண்டு போய் விட்டுட்டு வரேன். ஏய், அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நித்யா, நீ காலை பொறுமையா எடுத்து வை. நீ வழுக்காம போயிடலாம். இவனா கூட்டிட்டு போக வேணாம். ஆதி, நீ போனன்னு வச்சுக்கோ, காலை 2ஐயும் வெட்டிடுவேன். அட என்னப்பா, ஒரு உதவி செய்ய போறவன ஆளாளுக்கு இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. நித்யா, நீயே போய்க்கோமா. சரி ஆதி. மச்சான், உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு இவங்கள ஆத்தங்கரைக்கு கூட்டிட்டு வர. டேய், இதுல என்னடா இருக்கு? ஊருக்கு புதுசு, இவ்வளவு தூரம் வழி தெரியாது. அதனால பாதுகாப்பா இருக்கட்டுமே கூட்டிட்டு வந்தேன். எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம கூட்டிட்டு வரேன். அட மாம்சு, உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? அவங்க எல்லாம் வரணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால கூட்டிட்டு வந்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? ஆதி, வேணாம். இங்க பாரு ஆதி, நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என்ன வெறுப்பேற்றதான் நினைச்சிட்டு ஓவரா பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டேன். ஆமா, உங்க அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வந்தியா, இல்ல இவங்களெல்லாம் கரெக்ட் பண்ண வந்தியா? நல்ல கேள்வி. நான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான் வந்தேன். ஆனா எனக்கு மறுபடியும் கல்யாணம் நடந்துட்டு போல. மவனி, உனக்கு கல்யாணம் நடக்குதா இல்ல கர்மாதி நடக்குதான்னு நாங்க முடிவு பண்றேன்டா. என்னடா ஏதோ கப்பல் கவுந்த மாதிரி கணத்துல கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? டேய் மகா, இன்னைக்கு சென்டிமெண்டா பேச நான் பாட்டுக்கு கல்யாணத்தை நிறுத்த மாட்டேன்னு அவகிட்ட வாக்கு கொடுத்துட்டேன். மச்சான், எத்தனையோ பேர் கல்யாணம் பண்ணிட்டு படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் படிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டேய், நீ வேற, நானே கடுப்புல இருக்கேன். மச்சான், அவன் லவ் ஃபெயிலியர் ஆனா இப்படி கணத்துல கை வச்சுட்டு சோகமா இருப்பான். ஆனா நீ காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போற, கொடுத்து வச்ச வேண்டாம். நீ எதுக்கு சோகமா இருக்க? ஜாலியா இரு. என் கஷ்டம்லாம் உனக்கு தெரியாது. சரி விடு, நாளைக்கு எப்படியும் கல்யாணத்தை நிறுத்த முடியாது. சரி பரவாயில்ல விடு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கணும். அதுக்கப்புறம் என்னடா, ஃபர்ஸ்ட் நைட் தான். அப்புறம் உன்ன மாதிரி ஒரு குட்டி யுவன். டேய், லூஸ் மாதிரி வளர்னா அரைஞ்சிருவேன். டேய், என்னதான் நீ கடுப்பானாலும் நான் சொல்றதானே உண்மை. சேச்சா, அதெல்லாம் பத்தி யோசிக்கவே கூடாதுடா. அடுத்து வேலைக்கு போயிட்டு இருக்கேன். பார்ட் டைம் ஜாப்னாலும் அது பத்தாது. நைட் ஷிஃப்ட்டும் நான் ஒர்க் பண்ண போறேன். அடே, 24 மணி நேரமும் படிப்பு வேலைன்னு இருந்தேன்னா அவ்வளோதான், மண்டை குழம்பி லூஸ் ஆயிடுவேன். பேசாம இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்றேங்கிறாங்களே, அது வரைக்கும் சும்மா இரு. அடுத்தவங்களை நம்பி நான் சும்மா இருந்துட முடியாது. ஏன் உழைப்புல தான் மகவனை பார்த்துக்கணும். அதெல்லாம் நீ பார்த்துப்படா. நாங்கள் ஹெல்ப் பண்றோம். நாங்க இருக்கிற வரைக்கும் நீயே இதெல்லாம் பத்தி யோசிக்கிற. அப்புறம் இன்னொரு விஷயம், ஷாலுவை பத்திரமா இருக்க சொல்லு. ஏன் மச்சான் அப்படி சொல்ற?
மகாவோட அப்பா கேஸ்ல மாட்டினார்ல, அதுக்கு காரணமே இந்த 3 லூசுக தான். என்னது நம்ம ஃப்ரெண்ட்ஸா? எல்லாம் இந்த ஆர்த்தியோட பிளானா தான் இருக்கணும். இல்ல ஆர்த்தியோட பிளான்லாம் இல்ல. இந்த ராஜேஷ் தான் இந்த வேண்டாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். 3 பேரும் சேர்ந்து இப்படி ஒரு தப்பை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயம்தான். ஆனா இதுல மகா அப்பா சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இந்த விஷயம் மகாக்கு தெரிஞ்சா எவ்வளோ கஷ்டப்படுவா. இப்ப வரைக்கும் தெரியலல. சரி விடு, பின்னாடி தெரிஞ்சா சமாளிச்சுக்கலாம். பெண்ணே பெண்ணே டேய் ஃபோன் அடிக்குது பாரு. இந்த நேரத்துல எனக்கு யார்டா கால் பண்ண போறா? மகா இங்க தான் இருக்கா. ஏதாவது கிரெடிட் கார்டு பேன் கார்டுன்னு ஏதாவது இருக்கும். மச்சான் அப்படி இருந்தா அட்டன் பண்ணு. நம்ம கொஞ்ச நேரம் ஏதாவது கலாய்ச்சி விடலாம். டேய் அதெல்லாம் ஒண்ணு வேணாம். அட நீ வரடா, கொடு நானே அட்டன் பண்றேன். அட்டன் பண்ணி லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுட்டேன். ஹலோ ஹலோ யுவன், என்னப்பா கிரெடிட் கார்டு தானே? என்கிட்ட ஆல்ரெடி 3 கிரெடிட் கார்டு இருக்கு. ஹலோ, கிரெடிட் கார்டெலாம் இல்லை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்கள் கேட்டுட்டு தானே இருக்கீங்க? லைனில் தானே இருக்கீங்க? யுவன். நான் யுவன் தான். லைனில் தான் இருக்கேன், சொல்லுங்கள். யுவன், நீங்கள் நினைக்கிற மாதிரி மகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான காரியம் இல்லை. நீங்கள் மகாவை இப்போ கல்யாணம் பண்ணீங்கன்னா அது மகாவோட உயிருக்கே ஆபத்து. அவளை கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டாங்க. அப்புறம் மகாவுக்கு வேண்டிய ஒரு உயிருக்கும் ஆபத்தாயிரும். அதனால நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்காதீங்க ப்ளீஸுங்க. ஏய் யார் நீ? ஏன் மச்சான், ஒருவேளை மகாவோட அப்பாவுக்கு தகவல் போயிருச்சோ? அவர் தான் இப்படி ஏதாவது தில்லாலங்கடி வேலை பார்க்குறாரோ? எனக்கு என்னமோ அப்படி தெரியலடா. ஹலோ, யார் நீங்கள்? யுவன் ப்ளீஸ், இப்போதைக்கு என்னால் எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் கல்யாணத்தை மட்டும் எப்படியாவது நிறுத்திடுங்க. இல்லைனா அவளோட உயிருக்கே ஆபத்து. அவளை கொன்று புதைக்க கூட தயங்க மாட்டாங்க. ப்ளீஸுங்க. நேரம் வரும்போது உங்களுக்கே புரியும். நான் உங்களை நேரில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் அவளுக்கும் உங்களுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை மட்டும் நீங்கள் நிறுத்திடுங்க. தயவு செஞ்சு கல்யாணங்கிற பேச்சை மட்டும் எடுக்காதீங்க. நான் ஃபோனை வைக்கிறேன் யுவன். ப்ளீஸ் யுவன், தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிடாதீங்க. அப்புறம் மகாவை நீங்கள் உயிரோடவே பார்க்க முடியாது. அவள் உயிருக்கு ஆபத்து இருக்குது. புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன். மச்சான், என்னடா இப்படி ஒரு குழப்பம்? இந்த அளவுக்கு பதட்டமாக பேசுகிறாங்கன்னா ஏதோ ஒரு உண்மை இருக்குது. நம்ம இது ஈஸியாக எடுத்துக்க முடியாது. கல்யாணத்தை நிப்பாட்டி தான் ஆகணும்.